வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சீனாவின் சாலை இந்தியாவை அதிர வைத்த உண்மை. சில உண்மைகள் துப்பாக்கி சத்தத்துடன் வெளிவருவது இல்லை, அவை அமைதியாக அதிர்ச்சியாக வெளிப்படுகின்றன. 1950களின் இறுதியில் இந்தியா கண்ட உண்மை அப்படித்தான் இருந்தது. ஒரு வெறிச்சோடிய நிலமா அல்லது வெடிக்கப் போகும் நிலமா? அக்சைஸின் வரைபடங்களில் ஒரு தொலைதூர பகுதி, மனிதர்கள் மிகவும் அரிதாக, அங்கு வாழ்க்கை கடினம், பனி, பாறை, வெறுமை. இந்தியாவின் பார்வையில் அங்கே எதுவும் இல்லை. ஆனால் சீனாவின் பார்வையில் அங்கே அனைத்தும் இருக்கின்றது. சீனாவின் திட்டம் மௌனத்தில் முன்னேற்றம். 1950களின் நடுப்பகுதியில் சீனா ஒரு பெரிய இலக்கை வைத்திருந்தது. சின்ஜியாங், திபெத் இரண்டையும் நிலப்பாதையில் இணைக்க வேண்டும். அந்த பாதை எங்கு செல்கின்றது? அக்சைஸின் வழியாக. சாலை ஒரு இராணுவ நரம்பு. இந்த சாலை வணிகத்திற்காக அல்ல, சுற்றுலாவிற்காக அல்ல, இது ஒரு இராணுவ நரம்பு. இந்த பாதை இருந்தால் படைகள் விரைவாக நகரலாம், திபெத்தை கட்டுப்படுத்தலாம், இமய பாதுகாப்பை சீனா உறுதி செய்யலாம். அதனால் சீனா வேகமாக செயல்பட்டது. யாருக்கும் தெரியாமல், இந்த சாலை இந்தியாவிற்கு தெரியாமல், உலக ஊடகங்கள் கவனிக்காமல், எல்லை கண்காணிப்புகள் எதுவும் இல்லாமல் விரைந்து முடிக்கப்பட்டது. 1957-58 சாலை முழுமையாக பயன்பாட்டில் வந்தது. இந்தியா அறியாமலே இது நடந்து முடிந்துவிட்டது. அதிர்ச்சி உண்மை வெளிச்சத்திற்கு வருகின்றது. 1958 சீன அரசு ஒரு வரைபடத்தை வெளியிட்டது. அந்த வரைபடத்தில் அக்சைசன் சீன பகுதியாக, அதோடு சாலை தெளிவாக காட்டப்பட்டது. இந்த வரைபடம் இந்திய அரசியலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நட்பு பேசிக்கொண்டிருக்கும் போது இந்தியா கேட்ட கேள்வி, நட்பு பேசிக்கொண்டிருக்கும் போது எங்கள் நிலத்தில் சாலை அமைத்தீர்களா? இந்த கேள்வி கோபம் அல்ல, அதிர்ச்சி, நம்பிக்கை உடைவு. சீனாவின் பதில் அமைதியான உறுதி. சீனா சொன்னது, ஆம், அக்சைசன் எங்களது பகுதி, சாலை எங்கள் எல்லைக்குள், எல்லை விவகாரம் தீர்க்கப்படாதது. இந்த பதில் ஒரு விஷயத்தை தெளிவாக்கியது, சீனா பின்வாங்கப் போவது இல்லை. இந்தியாவின் தாமதமான உணர்வு. இந்த சாலை ஒரு கட்டுமானம் மட்டும் அல்ல, ஒரு உண்மை அறிவிப்பு. இந்தியா இப்போது உணர்ந்தது, எல்லை பிரச்சனை தீவிரம், நட்பு முழக்கம் போதாது, பாதுகாப்பு கவனிக்கப்படவில்லை. ஆனால் நிலம் ஏற்கனவே கை மாறியிருந்தது. அரசியல் அதிர்வு, நம்பிக்கை உடைவு. இந்த உண்மை நேருவின் அரசியலை கடுமையாக பாதித்தது. பாராளுமன்றத்தில் கேள்விகள், விமர்சனங்கள், பாதுகாப்பு குற்றச்சாட்டுக்கள். எப்படி இது நடந்தது? இந்த கேள்விக்கு எளிய பதில் இல்லை. சாலை போரின் திருப்பு முனை. இந்த சீன சாலை அக்சைஸின் மோதலை தீவிரப்படுத்தியது, எல்லை சம்பவங்களை அதிகரித்தது, நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தது. இனி போர் ஒரு சாத்தியம் அல்ல, ஒரு நேரத்தின் கணக்கு. நிறைவாக ஒரு சாலை மண்ணில் கட்டப்பட்டது. ஆனால் அதன் விளைவு இரு நாடுகளின் உறவை கிழித்து எறிந்தது. அக்சைஸின் இனி வெறிச்சோடிய ஒரு நிலம் அல்ல, அது ஒரு விபரீத போர் முனை. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீரகா